ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீட்லேயே முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்டனோ அதை விட இன்னுமே சூப்பராக டேஸ்ட்டு கிடச்சிருந்தது. ரெசிபி ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதை செய்யறதுக்கு 200 கிராம் ஸ்வீட் இல்லாத கோவா வேணும். நியர்பையில் கிடைக்கல, அதனால் நான் ஃபேட் மில்க் வாங்கி நானே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1 லிட்டர் ஆரோக்கிய ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு நேர்வையில் கிடைக்கிற பசும்பால் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுண்ட காய்ச்சணும். சர்க்கரை எதுவுமே போடக்கூடாது. இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா திக்காக ரெடி பண்ணி இதை ஆற வச்சுருங்க. 25 கிராம் பாதாம் 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்ல ஒரு லிக்விடான கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. முட்டை மிட்டாயின்றதுனால கொஞ்சம் அதிகமாக முட்டை தேவைப்படும். 6 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. கிராமில் எடுக்கிறதுனால இந்த மாதிரி வெயிட் மிஷின் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு 200 தான் நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா கேளுங்க. வெயிட் மிஷினோட லிங்க் நான் சென்ட் பண்ணுறேன். இந்த சர்க்கரையும் அது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு ஆற வச்சுருந்தோம் இல்லை கோவா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட 50 கிராம் நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வரும் கரெக்டாக 50 கிராம்னா. எனக்கு வெயிட்லாம் கொஞ்சம் தெரியுன்றதுனால நான் டேரெக்டாக இதில் சேர்க்குறேன். நீங்கள் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு இது கூட ஆட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ, இது ஆப்ஷனல் தான். வீட்டில் இருந்துச்சு அதனால் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பேஸ்ட் இதில் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு லிக்விடாக கன்சிஸ்டன்சி வரும். நான் காட்டுறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். ஒரு பேனில் இதை அப்படியே மாற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் கிண்டும் போது அந்த தண்ணி மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகும். இந்த கன்சிஸ்டன்சி வரும். இதுக்கு மேலே பண்ணிடாதீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை அப்படியே ஊற்றிட்டு மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பாதாம் தூளாக கட் பண்ணி வச்சது இது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் இதை 2 ராடும் ஆன் பண்ணிவிட்டு 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். இதை 1 hour ஆற வச்சுட்டு கட் பண்ணுங்கள். என்கிட்ட அவனை ஓடிஜியோ இல்லையாக்கா, நான் எப்படி செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக குக்கரில் செய்யலாம். குக்கரில் கேஸ்கட் விசில் எதுவுமே போடாமல் உள்ளே வச்சு நீங்கள் ஒரு மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் வச்சு 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. டேஸ்ட்டு நிஜமாகவே செம்மையாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.